சுப்புனி சப்புனி மங்குடி. நாங்கள் 4 பேருமே மேட்சிங்காக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் கன்னியாகுமரிக்கு போகணும். வாங்க கன்னியாகுமரிக்கு போகலாம். கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம் மக்களே. நாங்கள் இப்போ காந்தி மண்டபத்துலேருந்து தான் முக்கடலும் சங்கமிக்கும் இந்த குமரியின் அழகை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மக்களே. ஆகா, நானும் தத்துவமாக பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு மக்களே. பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சி. அங்கே அவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த கடலை பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது யாருடா குறுக்க? ஓ, என் தங்கச்சி தான், என்னோடய சிஸ்டர் அங்கே நிற்கிறாங்க. என் ஃபேமிலி அங்கே தான் நிற்கிறாங்க. பாருங்கள் என் பசங்களும் என் குழந்தைனார் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. அவங்க செம்மையாக காற்று வீசிட்டு இருந்த மக்களே. பாருங்க என்னோட ஹேர் எல்லாம் எப்படி பறக்குது. நூடுல்ஸ் மண்ட மாதிரி என்னோட முடி பறந்துட்டே இருந்துச்சு. பின்னாடி பாருங்க வள்ளுவர் நிற்கிறாரு. அங்கதான் நிச்சுட்டு நாங்கள் போக போறோம். அப்புறமா அப்படி அழகா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். பாருங்க என் தங்கச்சி வீடியோ பார்த்தாலே உன்னை 2 விரல தூக்கிடுவா. அப்படியே 2 விரல காட்டிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா என் சின்ன வாண்டு வரும். சின்ன வாண்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்களே இங்கே பாருங்க என்ன அழகா கண்ணாடியெல்லாம் போட்டு நிற்கிறாங்க. சின்ன வாண்டு வந்துடுச்சு. அப்போ பெரிய வாண்டி அங்கே அதுவும் அவங்களும் பக்கத்தில் நின்று போஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்தோம். 2 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே பண்ண ஒரு காமெடி இருக்கே, அது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நாங்கள் போன நாள் பார்த்து அங்கே முழு பௌர்ணமியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அந்த சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நிலா வெளிச்சத்தில் அலைகள் வரதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இங்கே பாருங்கள் வீடியோக்கு உடனே 2 விரல் காமிச்சிட்டாங்க என்னோட தங்கச்சி. இங்கே பார்த்தா என்னோட மூத்த பொண்ணு பேக்கில் எதையோ செக் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன பொண்ணு நான் பீச்சில் ஆட போகிறேன்னு அங்கே நிற்கிறாங்க. பார்த்தீங்களா வள்ளுவர் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அழகாக இருந்தால் விட்டுருவோமா? உடனே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோவுக்கு நல்ல போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த சீனரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறமா பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போனால் அங்கே வாட்டர் லைட்டு வேறு. அதை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. காற்று செம்மையாக அங்கே வீசிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சா ஃபேமிலி.